ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 74HC595 வச்சு இண்டிவிஜுவல் செக்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்துருந்தோம். இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஐசியை ஃப்ளாஷ் பண்ணுறதே எப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ஐசியை ஃப்ளாஷ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளிங்கு கோடு மட்டும் போட்டிருக்கேன். அது இந்த செக்மெண்ட் மட்டும் ஆன் ஆஃப் ஆகி எறிகிற மாதிரி. இப்போ பாருங்கள், ஸோ இந்த செக்மெண்ட் மட்டும் ஆன் ஆஃப் ஆகி எறிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி போகக்கூடிய பவர் சப்ளைலாம் நான் இங்கே செம்பர் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான சர்க்கியூட்டு. அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதை ஒன்ஸ் வந்து நான் மெதுவாகவே காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நம்ம எப்படி ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதை பார்த்து தெளிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆட்டோ கப்ளர் 817